ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத் சந்திரன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இனிமே நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஊட்டியை பற்றினதான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் சொல்கிற இடம் காட்டேரி வில்லேஜ். காட்டேரி வில்லேஜ் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த வில்லேஜை சுற்றினும் ஒரு அருமையான ஒரு லேக் இருக்குது. அந்த இடத்த நிறைய பேர் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுவாக நீங்கள் டூரிஸ்ட்டாக வர்றவங்க மறக்காமல் அந்த இடத்த பார்த்துட்டு போங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இல்லை அந்த இடத்துல நீங்கள் இல்லை அந்த ஃபுட்பாத்தில் நடக்கிறதுக்கும் ரொம்ப அருமையான இடம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஒரு விஷயத்த யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீட்டில் பொதுவாகவே நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை வயசானவங்களோ இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொன்னாலோ அப்போ தான் நம்ம அந்த விஷயத்த பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் இவங்கெல்லாம் நமக்கு சொல்லணுமா, இவன் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை கண்டுக்காமையே போயிடுறோம். ஒரு நாள் ஒரு பணக்காரர் என்ன பண்ணுறாரா, அவர் வீட்டில் இருக்கிற கார்பேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, சரி இது எல்லாத்தையும் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போட்டால் நம்ம வீடெல்லாம் நமக்கு அசிங்கமாயிரும், இதை கொண்டு போய் நம்ம எங்கேயாவது போகிற வழியில் எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாராம். திடீர்னு பாதியில் போனப்போ ஒரு நாள் அந்த இடத்துல நிறைய பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்தாராம். சரி இந்த பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டு போனோம்னா இந்த பிச்சைக்காரங்க அதை எங்கேயாவது தூக்கி எடுத்து போட்டுட்டு இருப்பானுங்க, அவங்க அதுக்கு தேவையானது ஏதோ பிரச்சனை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரங்களுக்கு இந்த பிச்சைக்காரங்க இருக்கிற இடத்துல போய் அதை தூக்கி போட்டாராம். அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரன் அதை பார்த்துட்டு என்ன சொன்னா, ஏன் சார் நீங்கள் தானே இவ்வளோ பெரிய காரில் வந்துட்டு இருக்கீங்களே சார், கொஞ்சம் அந்த பக்கமாக போனீங்கன்னா அங்கே குப்பை தொட்டி இருக்குது, நீங்கள் அங்கேயே போட்டு போகக்கூடாது, ஏன் சார் இங்கே பிளாட்ஃபார்மில் இப்படி தூக்கி போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த ஆள் என்ன சொன்னோன்னா, ஏன்னா நீ எல்லாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன்னா ஒரு பிச்சைக்காரன் சொல்லி நான் கேட்கணுமா, நான் இங்கே தான் இதை வச்சுட்டு போவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஏறி போகிறதுக்கு பண்ணாராம். உடனே இந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னா, சரிங்க சார் நீங்கள் போடலன்னா பரவாயில்ல, அதை நான் எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் எடுத்து போட்டாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த பிச்சைக்காரன் தான் எனக்கு பணக்காரனாக தெரிஞ்சான், அந்த பணக்காரன் எனக்கு ஒரு பிச்சைக்காரனாக தான் தெரிஞ்சான். ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம். ஒழுக்கமில்லாத மனுஷன் ஒரு ஒரு குப்பை தொட்டிக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எவ்வளோதான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் நம்மக்கிட்ட சரியான ஒரு நல்ல ஒழுக்கமும் நல்ல குணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த பிச்சைக்காரனை விட மோசமான ஆளாக தான் எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அந்த நல்ல குணங்கள் கூட இந்த பணக்காரனுக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எங்கே வேணாலும் தூக்கி போட்டு போவேன், என்னை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி அவன் போகலாம். ஆனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியும் அங்கே இருக்கிற அந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும் அப்படிங்கிறது. எந்த ஒரு மனுஷனுக்கு நல்ல குணங்கள் இருக்குமோ அவன் கடவுளின் பார்வையிலே அவன் ஒரு பணக்காரனாக பார்க்கப்படுகிறான். எந்த ஒரு மனுஷன் அவன் மிகவும் கேவலமாக மிகவும் கீழ்த்தரமாக ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் மனிதர்கள் பார்வையிலேயே அவன் மட்டமான ஒரு பிச்சைக்காரனுக்கு சமமாக பார்க்கப்படுகிறான். இந்த பணக்காரன் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய காரில் வரலாம், ஒரு பெரிய பங்களா வச்சிருக்கலாம், அவன் எவ்வளோதான் அவன் பணத்தில் வாழ்ந்தாலும், ஆனால் இந்த பிச்சைக்காரனோட பார்வையில் அவன் ஒரு மூடனாகவும் ஒரு பைத்தியக்காரனாகவும் ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நபராகவும் தான் தெரிஞ்சான். பணம் மட்டும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது. நம்மக்கிட்ட எப்போ நல்ல குணம் இருக்குமோ அந்த குணம் தான் நம்மை பிறர் மத்தியிலே நம்மளை பெரியவனாக காட்டும். நல்ல குணங்களோடு வாழ்வோம். நன்றி.